ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி சுவையான மசாலா பூரி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு மசாலா பூரி ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதாவது குஜராத்தி மசாலா பூரி அல்லது குஜராத்தி டிக்கி பூரின்னு இதை சொல்லுவாங்க. நம்ம எப்பயுமே பூரி செய்கிறதுக்கு மைதா மாவு, கோதுமை மாவு இப்படி தான் எடுப்போம். ஆனால் இந்த பூரியில் உங்களுக்கு கோதுமை மாவு, கடலை மாவு, ரவை, அது தவிர மசாலா நிறையா மசாலாலாம் ஸ்பைசஸ் போட்டு செய்கிறதுனால இந்த பூரியோட சுவை கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். வாங்க இந்த குஜராத்தி மசாலா பூரி எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு கோதுமை மாவு 1 கப்பு, ரவை 1/4 கப்பு, கடலை மாவு 1/4 கப்பு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க கடலை மாவு, கோதுமை மாவு, ரவை எல்லாத்தையும் ஒரு பேசனில் போட்டுக்கலாம். இப்போது அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகமும் ஓமமும் வறுத்து அரைச்ச பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அப்படி சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர நல்லா பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு பூரிக்கு மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. கடைசியாக 1 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுட்டு அதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் இதை நீங்கள் ஊற விட்டுருங்க. இப்போ இதை திறந்துட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் இதை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பூரி போடுறதுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எல்லாத்தையும் செஞ்சு ரெடியாக வச்சுட்டோம். இப்போ பூரிக்கு திரட்டுற மாதிரி நம்ம திரட்டிக்கலாம். ரொம்ப மெல்லிசாக திரட்டாதீங்க, ஓரளவுக்கு கனமாக திரட்டினா தான் நல்லா பூரி உப்பி வரும். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம பூரியெல்லாம் போட்டு நம்ம சுட்டு எடுக்கலாம். இதில் நம்ம கோதுமை மாவு, ரவை, அதுக்கப்புறம் கடலை மாவெல்லாம் சேர்த்தனால இந்த பூரியோட சுவை வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி இதில் நிறையா மசாலாலாம் சேர்த்தனால உங்களுக்கு எதுவும் தொட்டுக்க வேணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்கள் பொட்டேட்டோ குருமா செஞ்சு இதை சாப்பிடலாம். ஸோ சுவையான பூரி சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.